படம் சூப்பரா இருக்கு. எல்லா எல்லா சாங்ஸும் சரி, டைரக்ஷன் ஜஸ்ட் காட் திங்ஸ் தான். அரேஞ்ச் சொன்ன மாதிரி எப்படி 14 அன்னைக்கு ரிலீஸ் ஆகாம இருந்த அடுத்த நாள் ரிலீஸ் ஆகி ஜெயிச்சிட்டாரு. புரியுதுங்களா? த்ரிஷா கேரக்டர் சரி, சூர்யாண்ணா எல்லா கேரக்டரும் வச்சு சூப்பரா இருக்கு படமே. எங்கேயுமே போர் அடிக்கல. ஃபர்ஸ்ட் ஹாவும் சரி, செகண்ட் ஹாவும் சரி, எங்கேயுமே லேக் இல்லைன்னு சொல்லுவாங்க. அது எங்கேயுமே லேக் இல்லை. எல்லாரும் என்ஜாய் பண்ணாங்க. எல்லாம் கத்தி கத்தி ஒரு ஆனா இந்த சாமி இங்க சின்ன சின்ன ஊர்ல சாமி வந்துருவாங்க. ஆனா இங்க ஒருத்தர் ரெண்டு சாமி ஆட்ட மாதிரி ஆடின மாதிரி இல்ல. கிளைமேக்ஸ்ல எல்லாரும் என்ஜாய் பண்ணாங்க இந்த படத்தை. சூர்யாவுக்கு 2 நாள் கழிச்சு ரொம்ப மாஸ் என்ட்ரி. சூப்பர், பக்கா மாஸ். என்ன பிடிச்சிருக்கு சார் படத்துல? ஓவரால் அந்த கருப்பு வர்ற சீன் எல்லாமே சூப்பரா பிடிச்சிருந்தது. சூப்பர். ஆர்ஜே பாலாஜி வித்தியாசமா இருந்தது. ரொம்ப பார்க்காத ஒரு வித்தியாசமான கேரக்டர். சோ புதுசா ஒரு வில்லன்னா பண்ணிருக்காரு. ரொம்ப கிரேட். சூப்பர், நல்லா இருக்கு. பயங்கரமா கனெக்ட் ஆச்சு. எல்லாம் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் டு எண்ட் வரைக்கும் அந்த கருப்பு சாமி சீன் தான் ஃபுல்லா கனெக்ட் ஆகுது. கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 45-50 நிமிஷமா வருது. எல்லாமே பயங்கர கனெக்ட் ஆகுது. ஃபுல் அண்ட் ஃபுல் எங்கேஜா வச்சிருக்காங்க ஆடியன்ஸ். பயங்கர கனெக்ட் ஃபீல். சூப்பர் மாஸ். பேக்ரவுண்ட் அருமையா இருந்துச்சு. ஃபைட் சீன் மாஸ் எல்லாம் சூப்பர். பயங்கரமா ரொம்ப நாள் கழிச்சு நல்லா இருக்கு. ஸோ ரொம்ப பயங்கரமா ஃபீல் பண்றோம். நல்லா இருக்கு. அந்த ஒரு காடு ஃபீல் கிரேஸ் பண்றோம். படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு நான் படத்திலேயே இதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச பயங்கரமான படம். படம் நல்லாதான் இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு படம். ஒரு வித்தியாசமான கதையா இருக்கு. நல்லா இருக்கு. சூர்யா ரொம்ப பிடிச்சிருக்கு எங்களுக்கு. உண்மையாலே சாமியை பாக்குற மாதிரி இருந்தது ஸ்கிரீன்ல. சூப்பரா இருக்கு. எல்லாமே நல்லா இருக்கு. ஆர்ஜே பாலாஜிக்கு வாழ்த்துக்கள். பிரதர் படம் செமையா வந்திருக்கு. ஆக்சுவலா நான் FTFS பார்த்துட்டேன். ரோஹின்ல பார்த்தேன். அப்புறம் கமலால பார்க்கணும்னு சொல்லிட்டு செகண்ட் டைம் வந்திருக்கேன். நல்லா இருக்கு படம். ஏன் செகண்ட் டைம் உங்களுக்கு பார்க்க அந்த படம் பார்க்க வச்சுன்னு நினைக்கிறீங்க? படம் எனக்கு ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. எனக்கு இது கதைக்கிழமை நல்லா இருந்தது. சூர்யா சார் இதுக்கு முன்னாடி நடிச்சதெல்லாம் எனக்கு பெருசாக ஒர்க் அவுட் ஆகல. இந்த படம் பார்க்கணும்னு சொல்லிட்டு இருந்து RGP என்ன பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு பார்க்கலாம்னு சொல்லிட்டு வந்திருந்தார். அதே மாதிரி சாயோட மியூசிக்கு வெறித்தனமாக இருந்தது. நாங்கள் கேட்குறப்போ சரி அவரோட மியூசிக் எப்படி இருக்கும், தேட்டரில் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு தான் பார்க்க வந்தோம். 2வது திஸ் இயர் சூர்யா சோம். எப்படி இருந்துச்சு படம்? சூப்பர் ஜி. காட்ஸ் மூட் தான். அவர் கருப்சாமியா நடிக்க எப்படி இருந்துச்சு பார்க்கும்போது? நல்லா இருந்தது படம். இந்த வருஷம் ஒரு எப்படி சொல்றது, கடவுளை பார்த்த மாதிரியும் இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் என்டர்டைன்மெண்டா இருக்கும். ஆர்ஜே பாலாஜி அவர் நடிச்சிருக்காரு. அது எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. வில்லன் கெட்டப் சூட் ஆகுது. மியூசிக்ல எப்படி இருக்கு? ஃபயர் தான். 2K இந்த ஜென்சி கிட்ஸுக்கு மாதிரி இருக்கு. நல்லா இருக்கு. மொத்தமா பாத்தீங்கன்னா சூப்பர் படம் ப்ரோ. சாய் பேக்கர் மியூசிக்கா இருக்கட்டும், சூர்யாவோட ஆக்டிங்கா இருக்கட்டும், ஆர்ஜே பாலாஜி ஆகட்டும், எல்லாருமே அவங்களோட ரோல் பர்ஃபெக்டா பண்ணிருக்காங்க. ஸ்கிரீன் பிளே மட்டும் லைட்டா கொஞ்சம் லேக் அடிச்சாலும் மொத்தமா பார்க்கும்போது சம படம் ப்ரோ. நல்ல என்டர்டைன், ஃபேமிலியோட வந்தா நல்லா பாட்டு போகலாம். முக்கியமா சொல்ல போனா லாஸ்ட் 10 மினிட்ஸ் பக்காவா பண்ணிட்டாங்க ப்ரோ. அது நான் சொல்லி ஸ்பாயிலர் பண்ண விரும்பல. நீங்க எல்லாமே பாருங்க, தேட்டர்ல பாருங்க, மஸ்ட் வாட்ச். சூப்பர் படம். சூர்யா அந்த கருப்சாமி அந்த கெட்டப் எப்படி இருந்துச்சு? அது எல்லாமே திடீர்னு சூர்யா மாதிரி தெரியல ப்ரோ. அவ்வளோ சூப்பரா தத்ரூபம் பண்ணியிருந்தாங்க. மேக்கப் ஆர்டிஸ்ட் கண்டிப்பா கிரெடிட் கொடுத்தே ஆகணும் ப்ரோ. எல்லாமே சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. டாப் நாச்சா இருந்துச்சு. கடைசியில ஆர்ஜே பாலாஜி வில்லன் நடிச்சிருக்காரு. அது கரெக்டா இருக்கு. எல்லாமே சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. அது எதுவுமே குறை சொல்ற மாதிரி இல்ல. எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. படம் நல்லா சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. ஒரு இடத்துல போர் அடிக்கல ப்ரோ. படம் புஷ்பமன்ஸ் ஆச்சு ஒரு படம். அந்த சூர்யா கருப்சாமியா வரலாம் ப்ரோ. நீங்க கேக்குறத விடுங்க. உள்ள சாமி ஆட்டம் ப்ரோ. உள்ள கொஞ்ச நேரம் உனக்கு உள்ள கருப்பை இறங்கி சரியான படம். இன்னொரு டைம் பார்க்கலாம் ப்ரோ. படம் வருது ப்ரோ. படம் என்ன படத்துல உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு? படம் சாமி எப்பெல்லாம் வருதோ அப்பெல்லாம் தரமா இருக்கும் ப்ரோ. லியோ சீன் நல்லா இருந்துச்சு ப்ரோ. நடுவுல சிங்கம் சூர்யா வந்துட்டாரு ப்ரோ. அது நல்லா இருந்துச்சு ப்ரோ. ஆர்ஜே பாலாஜி வில்லனா ஏத்துக்கிற மாதிரி இருக்கா? ஓகே ப்ரோ. சூப்பர் ஆக்டிங் பண்ணாரு ப்ரோ. சாயமங்கர் மியூசிக் அது வருது ப்ரோ. ஏதாவது லேக் அந்த மாதிரி படம் லாகே கிடையாது ப்ரோ. எல்லா இடத்துலயும் கரெக்டா இருந்துச்சு. கிளைமேக்ஸ்லாம் எப்படி இருக்கு? கிளைமேக்ஸ் லாஸ்ட் 10 நிமிஷம் மாட்டி விட்டாங்க ப்ரோ. ஐயோ மிரட்டிட்டாரு. நான் நிறைய சர்ப்ரைஸ் திங்ஸ்லாம் இருக்கு. நிறைய சூர்யானோட பழைய படத்துல இதெல்லாம் ரெஃபரன்ஸ் இருக்கு. நீங்க என்ஜாய் பண்ணி பாருங்க ஃபேமிலியோட. ஆர்ஜே பாலாஜி வில்லன் நடிச்சிருக்காரு. அவர் இப்பதான் ஃப்ரெஷ்ஷா இருக்கு இந்த படம். ஆர்ஜே பாலாஜி வில்லன் நடிச்சது ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கு. அவருக்கு இந்த வருஷம் அவார்ட் கொடுக்கணும். பெஸ்ட் வில்லன்னா அவர் ஆர்ஜே பாலாஜி கொடுக்கலாம். மியூசிக் பட்டையல்வியோட சாய் பேங்கர் சொல்ல வச்சால. BGM சூப்பரா பண்ணியிருக்காரு. BGM சாய் பேங்கர் நல்லா இருந்துச்சு ப்ரோ. சூப்பரா இருந்துச்சு. சாயபேங்கர் மியூசிக் பிச்சுட்டாரு ப்ரோ. கிளைமேக்ஸ் சீன்லாம் உண்மையிலே ஏதோ நம்ம திருவிழால சாமி ஆடுறதெல்லாம் எப்படி பார்ப்போமோ அதே மாதிரி இருந்துச்சு.
பிச்சுட்டாங்க, பயங்கரமா இருந்துச்சு. சூர்யா என்ட்ரி ஒரு ஃப்ரேமா வச்சு செதுரிக்கிறார். ஆர்ஜே பாலாஜிக்கு ஒரு பெரிய பெரிய ஹேட்ஸ் ஆஃப். அவர் வர சீன்லாம் செம்ம காமெடி ப்ரோ, சூப்பர். படத்துல வேற என்ன ரொம்ப பிடிக்கும்? ஆர்ஜே பாலாஜி வர சீன்லாம் கூட நல்லா இருந்துச்சு ப்ரோ. அவருக்கு பண்ற காமெடியா இருக்கட்டும், ஹியூமர் எல்லாமே பயங்கரமா இருந்துச்சு. அப்புறமா வந்து கிளைமேக்ஸ்ல கடவுள் வராருன்னா நம்ம அதை நம்ப முடியாது ஃபர்ஸ்ட் எப்படி இருந்தாலும். ஆனா இவங்க அதுக்கு ஒரு லாஜிக்கா வச்சிருக்காங்க, அது நல்லா நம்ம ஏற்கிற மாதிரி இருக்கு, நல்லா இருக்கு. அது சூர்யா வர ஓப்பனிங் ஃப்ரேமே பயங்கரமா இருக்கு ப்ரோ. அந்த இன்ட்ரோவா இருக்கட்டும், அந்த சூர்யா காட்டுற விதமா இருக்கட்டும், எல்லாமே பயங்கரமா இருக்கு படம். அது அந்த அளவுக்கு இல்லை ப்ரோ, ஆனா வர சீன் எல்லாம் நல்லா இருக்கு. அவங்களுக்கு ரொம்ப பெருசா காட்ட மாட்டாங்க, பட் நல்லா இருக்கு. வர சீன் எல்லாமே நல்லா இருக்கு. அது நல்லா சூப்பரா இருந்துச்சு. விஜய் கேமியோ ப்ரோ, தளபதி ரெஃபரன்ஸ் இருக்கு, அது எப்படி? அதெல்லாம் செய்க ப்ரோ, தரமான செய்க. அஜித் ரெஃபரன்ஸ், அஜித் தளபதி எல்லாமே செய்க, படம் செய்க. சூப்பரா இருக்கு. என்ன பிடிச்சிருந்துச்சுமா உங்களுக்கு படம்? சூர்யாவை பிடிச்சிருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு. அவர் கருப்புசாமியா நடிச்சிருக்காரு, அதெல்லாம் எப்படி இருந்துச்சு பாக்கும்போது? அது ரொம்ப நல்லா இருக்கு, நிஜ சாமி மாதிரியே தான் இருக்கு, கேட்கலாம். பிடிச்சிருக்கு. வேற என்ன படத்துல பிடிச்சிருந்துச்சுமா? மியூசிக்லாம் எப்படி இருந்துச்சு? மியூசிக்லாம் ரொம்ப டாப்பா இருக்கு, நல்லா போட்டிருக்காங்க. பிஜிஎம்லாம் ரொம்ப. ஆர்ஜே பாலாஜி அவர் ஆக்டிங்லாம் எப்படி இருந்துச்சு? அவரு வந்து எனக்கு ரொம்ப பிடிக்காது. இந்த கிரிக்கெட் வழங்குறதுனால எனக்கு கொஞ்சம் பிடிக்கும். மொத்தத்துல உங்களுக்கு படம் ரொம்ப பிடிச்சிருக்கு? படம் பிடிச்சிருக்கு. உட்காந்ததுன்னு தெரியல, எழுந்து வந்ததுன்னு தெரியல, நல்லா இருக்கு. ஆர்ஜே பாலாஜி டைரக்ஷன் ஓகே ப்ரோ. சூர்யாவுக்கு ஒவ்வொரு சீனும் செதுக்கி இருக்காரு. அவர் வர ஒவ்வொரு சீனுமே பிளாஸ்ட் ஆகுது. சூர்யாக்காக பார்க்கலாம். சூர்யா, சாய் அபியங்கர் மியூசிக் 3 பேரும் 3 ஃப்ரேம் மாதிரி செதுக்கி இருக்காங்க. டைரக்ஷன் அப்புறம் ஆக்டிங் அப்புறம் மியூசிக் மூணுமே பக்கானா. எத்தனை தானே பார்க்கலாம். வேற என்ன பிடிச்சிருந்துச்சு படத்துல? வேற என்ன ஆக்ஷன் தானே, அந்த சூர்யா ஆக்ஷன் லாஸ்ட்ல அந்த சாமி அந்த பக்காவா இருந்துச்சு. அப்புறமா அப்படின்னா விஜய் ரெஃபரன்ஸ், அப்புறம் லாஸ்ட்ல சிஎம், அது அப்புறம் லியோ ரெஃபரன்ஸ், அப்புறம் அஜித் அந்த காரு, அது எல்லாமே பக்காவா இருந்துச்சு. நார்மலா சாமி படம் பார்த்த மாதிரி இருந்துச்சா இல்ல? இல்ல நல்லாவே அந்த கூஸ்பம்ப்ஸ் மூமெண்ட்லாம் எல்லாமே பக்காவா இருந்துச்சு. ரொம்ப பிடிச்சது விசுவல் எஃபெக்ட் நல்லா இருந்துச்சு. விசுவல் எஃபெக்ட் அப்புறம் ஸ்டண்ட். விசுவல் எஃபெக்ட் வந்து ஜிகே விஷ்ணு அவங்க பண்ணியிருக்காங்க, செம்மையாக பண்ணியிருக்காங்க. அது எனக்கு அதே புதுசாக இருந்தது. அதேமாதிரி விக்ரம் ஒரு வந்து ஸ்டண்ட் வந்து கிரியேட்டிவாக பண்ணியிருந்தாங்க, அது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏதாவது பிடிக்காத மாதிரி ஏதாவது? பிடிக்காத மாதிரி எதுவும் இல்லை பிரதர், நல்லா ஜாலியாக தான் போகுது இந்த படம், நல்லா தான் போயிட்டு இருக்கு. அவர் கருப்புசாமியா நடிச்சிருக்காரு, அது எப்படி இருக்கு? அதுதான் பிரதர் வெறித்தனம். கருப்புசாமி பார்க்கணும்னு சொல்லிட்டு தான் 2 டைம் வந்தேன். இன்னொன்று வந்து என்னோட மாமியார் அவங்கலாம் வந்து ரொம்ப காடோட மூடு, அவங்களாம் இந்த கருப்பனை வந்து கமலா தேட்டர் அழைச்சி வந்து பார்க்கணும்னு சொல்லிட்டு தான் வந்தேன். உள்ள ஒரே சாமி ஆட்டம். ஆர்ஜே பாலாஜி வில்லனா வந்து ஏத்துக்கிற மாதிரி இருக்கா படத்துல? அது எனக்கு பெருசாக ஒர்க் அவுட் ஆகல பிரதர். அது எனக்கு அவங்க அவரை வந்து ஜாலியாகவே பார்த்துட்டு இது மாதிரி நெகட்டிவ் ரோல் பண்ணுறது வந்து எனக்கு பெருசாக ஒர்க் அவுட் ஆகல. இன்னும் பெட்டராக பண்ணணும்னு தான் தோணுது. சாய் பங்கர் எப்படி பிரதர்? சாய் தான் பிரதர். 2K கிட்ஸோட பிளட் அவர் தான். வரப்போற 50 வருஷமா அவர் தான் பிரிச்சு மேய போறாப்ல. பாலாஜி ஸ்டைலில் சொல்ல போனோம்னா, பச்சை சட்டை விட்டுறாதடா, அடுத்த 50 வருஷம் நீ தாண்டா, அடிச்சு கிளிடா. நிறைய ரெஃபரன்ஸ் வச்சிருக்காங்களா, அதெல்லாம் படத்துக்கு தேவைன்னு நினைக்கிறீங்களா? லியோ ரெஃபரன்ஸ் நிறைய ரெஃபரன்ஸ் வச்சிருக்காங்க, அது அஜித் ரெஃபரன்ஸ், அதெல்லாம் கண்டிப்பா இது கதையோட போறதால தேவைதான். ஜாலியாவும் இருக்கு அதை பாக்குறதுக்கு. அது உறுத்துற மாதிரி இல்ல, ரொம்ப ஜாலியா தான் இருக்கு. பார்ட் 2 லீவ் கொடுத்தாங்களே, கண்டிப்பா தேவைன்னு நினைக்கிறீங்க? அது தேவையில்லாத மாதிரி தான் தெரியுது. சார் வந்து அடுத்தடுத்து போகணும்னு தான் எனக்கு ரொம்ப ஆசை. இது வந்து நார்மல் சாமி படம் மாதிரி தான் இருக்கா, இல்ல டிஃபரெண்டா ஏதாவது? சாமி படம் மாரிலாம் இல்லை, அப்படிலாம் இல்லை. மூக்குத்தி அம்மன் அது மாதிரிலாம் இல்லை. இது வந்து என்னன்னா பாலாஜி ஸ்டைலில் சோசியல் ட்ராமா ஆக்ஷன் த்ரில்லர் தான் இது. சோசியல் ரொம்ப சொல்லியிருக்காங்க, நல்லா தான் இருக்குது.